டவுன்ல இருந்த பார்க்கு கிட்ட அனாமிகா நின்னுக்கிட்டு இருந்தா. இப்போ அந்த சாரதா அம்மா வருவாங்க. இன்னும் அவங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதால அத்தைன்னு கூப்பிட முடியாது. மேடம்னு சொன்னா ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கும். சொல்லுங்க சாரதா அம்மான்னு சொன்னா மரியாதை இல்லாம இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சாரதா அவகிட்ட வந்தாங்க. நல்லா இருக்கீங்களா சாரதாம்மா? அத்தைன்னு கூப்பிடாம சாரதா அம்மான்னு யாரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய. நான் இன்னும் உங்க மருமக ஆகல இல்லங்க. நான் சொன்னபடி செஞ்சேனா கண்டிப்பா நீ என் வீட்டு மருமகள் ஆகிடுவமா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். சாரதா அனாமிகாவோட காதுல என்ன செய்யணும்னு சொன்னாங்க. அனாமிகா சந்தோஷப்பட்டு கண்டிப்பா செய்யறாத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா வாசல்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்த பையன் ரமேஷுக்கு அப்பா பிரசாத் சுட சுட டீய கொண்டு வந்துட்டு இருந்தாரு. என்னாச்சுப்பா, புது கல்யாண புள்ள இப்படி சோகமா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டதும் ரமேஷ் அழுக்குறலோட அம்மா என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னதும் பிரசாதுக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோட என்னடா நம்ப வச்சு உங்க அம்மா நம்ம கழுத்த இருக்கிறதாவது என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாரு. அப்பா அனாமிகாக்கு சமைக்க வராதா அப்படின்னு சொன்னதும் பிரசாத் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ரமேஷ் எழுந்திருச்சு அங்கிருந்து உள்ள போய் தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சான். பிரசாத் எழுந்திருச்சு நின்னாரு. அவரும் அழுக்குறலோட என்னடா சொல்ற, மருமகளுக்கு சமைக்க கூட தெரியாதா? ஆமாப்பா, அம்மாக்கு மட்டும் இல்ல அனாமிகாக்கும் சமைக்க வராது. ஐயோ மகனே, நம்ம தலையெழுத்த பாத்தியா? சமைக்க தெரியாத இவங்களுக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க சமைக்கணும். அவங்க சாப்பிட்டு மிச்சமானதை நம்ம சாப்பிடணும். மருமக வந்து கமகமன்னு சமைச்சு போடுமான்னு பார்த்தேன். ஆனா அவளுக்கும் சமைக்க வராதுன்னா இந்த கொடுமையை எங்க போயிடா சொல்றது? இப்ப என்னப்பா பண்றது? இன்னும் என்னடா பண்ணணும்? நீ சாப்பாடு செய்ய, நான் குழம்பு வைக்கிறேன். நீ பொரியல் பண்ணு, நான் கூட்டு வைக்கிறேன். நீ ரசம் வெயி, நான் அப்பளம் செய்யறேன். அப்பா அப்பான்னு இப்ப கூப்பிட்டு என்னடா பிரயோஜனம்? பொண்ணு பார்க்க போகும்போது நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னாரு. ரமேஷ் அத நினைச்சு பார்த்தான். அன்னைக்கு ரமேஷ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி அழகா ரெடியாகி நின்னுட்டு இருந்தான். அப்போ பிரசாத் வந்தாரு. எப்படி இருக்கம்பா? என் பிள்ளையாச்சே, அழகாதான் இருப்ப, சூப்பரா இருக்கடா. அப்படின்னா அப்பா 50 வயசுல நான் உங்களை மாதிரியே இருப்பேனா? அதெல்லாம் இருக்கட்டும்டா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்த. அப்படியா? அம்மாவை கூப்பிடுவாப்பா? அம்மாலாம் வேண்டாம், நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். அப்படின்னா சொல்லுங்கப்பா, இந்த ரூம்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம். அடே, பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்கு சமைக்க வருமா இல்லையான்னு கேட்டு வச்சுக்கோ. கண்டிப்பா கேக்குறேன்ப்பா. எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து வீட்டுல நீங்க தானே சமைக்கிறீங்க. அம்மாக்கு சமைக்க வராது, இனி அவளுக்கு கூட சமைக்க வரலன்னா அவ்வளவுதான். அதனால கண்டிப்பா இந்த ஒரு கேள்வியை கேட்க மறக்கவே மாட்டேன்பா. வெக்கப்பட்டுட்டு அப்படியே நின்னுடாதடா கண்ணா, கண்டிப்பா கேளு, மறந்து தொலைச்சிடாத. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா கேக்குறேன். ஒருவேளை எல்லார் முன்னாடியும் அனாமிகா கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்க உனக்கு கூச்சமா இருந்தா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வெளியில போயிடு. பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்கன்னா தோட்டத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ போய் அவகிட்ட நைஸா சமையல பத்தி கேட்டுரு. கண்டிப்பாப்பா. ஆனா அம்மாவை பொண்ணு பார்க்க போகும்போது அம்மா அழகுல மயங்கி இதெல்லாம் கேட்காம விட்டுட்டீங்களாமே. அப்போ விழுந்தவன் தாண்டா உங்க அம்மா கிட்ட. இன்னும் எந்திரிக்க முடியாம இருக்க. என்ன மாதிரி நீயும் விழுந்துட கூடாதுன்னு தான் உனக்கு பாடம் எடுக்கிறேன். அப்பா பாத்துட்டே இருங்க, உங்கள மாதிரி இல்லன்னா போனா போன காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பேன். புடிச்சாதான் பொண்ணு, இல்லன்னா கட்டு. எப்படி அப்படின்னு நடந்ததை நினைச்சு நிகழ்காலத்துக்கு வந்தாங்க. பிரசாதும் முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போயிடுச்சு. என்ன மாதிரியே நீயும் வெக்கப்பட்டுட்டு வந்துட்ட. அப்பா என்னப்பா பண்றது? கிச்சனுக்கு போய் வேலை பார்க்கலாம் வா அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது மாமியார் மருமக வந்தாங்க. என்ன 2 பேரும் வெளியில என்ன குச்சு குச்சுன்னு பேசுறீங்க? இல்ல, சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்த சாரதா. எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும், மட்டன் கோங்குரா வேணும். மருமகளே, உனக்கு என்ன வேணுமா? அவங்கள்ட்ட சொல்லு. இன்னைக்கு நான் சைவம், அதனால என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொன்ன அனாமிகா. பிரசாதும் ரமேஷும் உள்ள போனாங்க. வாசல்ல மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருந்தாங்க. ரமேஷும் பிரசாதும் கிச்சன்ல மாமியார் மருமக சொன்ன சாப்பாட செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது. லஞ்ச் டைம் ஆச்சு. மாமியாரும் மருமகளும் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து செஞ்ச சாப்பாட டேபிள் மேல பரப்பி வச்சாங்க. மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா அதை சாப்பிட்டாங்க. அப்பாவும் புள்ளையும் சோகமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. பிரசாதுக்கு வாழ்க்கையில விரக்தி வந்துருச்சு.
கோபமா கையில பொட்டி படுக்கையோட வந்தாரு. சாரதா பொட்டி படுக்கைய பார்த்துட்டு, கிண்டலா உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பிரசாதுக்கு கோவம் வந்துருச்சு. பார்த்து பேசு சாரதா, என்ன பேசுற? இங்கதான் நான் பிறந்து வளர்ந்த. இதுதான் என்னோட பிறந்த வீடு. இந்த வீட்டுக்கு நீதான் வந்திருக்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பொட்டி படுக்கையோட எங்க போறீங்க? இந்த சமைக்கிறதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். அதான் நாங்க வெளியில போறோம். ஒரு நிமிஷம் இருங்க மருமகளே, அந்த பேப்பரை கொண்டு வாம்மா அப்படின்னு சத்தமா சொன்னதும் அனாமிகா போய் அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தா. இது என்ன பேப்பர்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே சாரதா, என்ன பேப்பர் அது? உனக்கு எல்லாம் நல்லா தெரியும்லம்மா, உன் மாமனாருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. என் மனைவி சாரதாக்கு சமையல் வராதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். என் மனைவி சமைக்க கத்துக்கிற வரைக்கும் நான் தான் அவளுக்கு என் கையால சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை அப்படி செஞ்சு போடும்போது சாரதாவை விட்டுட்டு நானு எங்கேயும் போகவே மாட்டேன். ஒருவேளை அப்படி போகணும் அப்படின்னா இந்த வீட்டை அவ பேருக்கு எழுதி கொடுத்துருவேன். அதுல கூட சாரதா ஒத்துக்கிட்டாதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியும். அப்படி இல்லனா இதே மாதிரி காலம் முழுக்க சமைச்சு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இதுல இருக்கு மாமா. நீங்க கை நாட்டு கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாதுக்கு கோவம் வந்துருச்சு. இது ரொம்ப மோசம் சாரதா. நீங்க ரொம்ப நல்லவருங்க, எனக்கு நீங்க வேணும், அதனாலதான் இது இவ்வளவு நாள் எடுக்கல. சரி, புள்ளையோட நிலைமை என்ன? அப்புறம் என்ன, அதேதான். ஆமா மாமா, அதேதான். இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய சொல்லி பார்க்கல கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. பதிவு பண்ணிட்டேன், ஆனா அது அவருக்கு தெரியாது. அவரு கூட உங்கள மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இப்படி செஞ்சா அன்னைக்கு இந்த காகிதத்தை நான் எடுப்பேன். நீங்க சமைக்க தெரியாத மாமியார் மருமக இல்ல, மனசாட்சி இல்லாதவங்க. வீட்டுக்குள்ள இப்ப நீங்க வர போறீங்களா இல்ல கிளம்புறீங்களா? உள்ள போறேன். அப்படியா? கிருஷ்ணம்மா, வசந்தி, மளிகை கடை சாவித்ரி இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்களாம். சமைங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாத் பாவமா பார்த்தாரு. சாரதாக்கு மனசு இறங்கல. நீங்க எவ்வளவு பாவமா பார்த்தாலும் என் மனசு இறங்காது. நான் சமைக்கவும் மாட்டேன், கிளம்புங்க. அது இல்ல சாரதா, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஏதோ சமைக்கலாம், ஆனா வெளியில இருந்து வந்தவங்களுக்கும் சமைக்க வச்சு சமயக்காரனுங்க மாதிரி மாத்திட்டியே, எப்படி? இது எல்லாத்துக்கும் காரணம் முந்தா நேத்து நீங்க செஞ்ச கோங்குரா ஊறுகாய் தான். வந்து கேட்டாங்க கோங்குரா ஊறுகாய் இருக்கான்னு. இருக்கேன்னு சொல்லி காட்டினேன். சாப்பிட்டு பார்த்த உடனேயே அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது என்னடி தேவையில்லாத தலைவலி? அவங்க வந்து போகட்டும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது தேவையான தலைவலியா இல்ல தேவையில்லாததான்னு உட்காந்து யோசிப்போம். இப்ப போய் சமைங்க. புளிச்ச கீரையை வாங்கிட்டு வந்து ஊறுகாய் செய்யுங்க, போங்க. அது இல்ல சாரதா. கிச்சனுக்கு போய் தலைவலி எப்படி வந்தது ஏதா வந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டு இல்லாம ஒழுங்கா சமைக்கிற வேலையை பாருங்க. முந்தா நேத்து செஞ்ச டேஸ்ட் இருக்கணும், போங்க. பிரசாத் அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ள போனாரு. மாமியார் மருமகளும் சிரிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பிரசாத், ரமேஷ் அவங்க சொன்ன எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து டேபிள்ல வச்சாங்க. இப்போ கழுதைங்க கிட்ட போங்க. அதுங்களுக்கும் சமைச்சு போடணுமா என்ன சாரதா? அடடே, சமையலோட சேர்ந்து ஜோக்கும் வருமா? சொன்னதை செய்யுங்க. பிரசாதும் ரமேஷும் எதுவும் பேசாம போனாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணம்மா, சாவித்ரி, ரமணி எல்லாரும் கோங்குரா ஊறுகாவோட சாப்பாடு சாப்பிட்டாங்க. கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே வெளியே நடக்க போன அப்பாவும் பிள்ளையும் எப்படியாவது சமைக்க வராத அவங்க 2 பேரையும் சமைக்க வைக்கணும்னு ஒரு பிளான் போட்டாங்க. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன பிளானுங்கிறது அவங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அத காமெண்ட்ல சொல்லுங்க.